ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. ஒரு சில விஷயங்களில் நம்ம அவசரப்படாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம ஜெயிக்க முடியும். அவசரப்பட்டோன்னா நம்மளுக்கு அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம். போக போக எல்லாமே சரியாயிடும். யாருக்கு என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இல்லை, எல்லாருக்குமே தெரியக்கூடிய விஷயந்தான். ஒரு அளவுக்கு நம்ம எல்லாரையும் நம்ம அனுசரித்து பண்ணி செஞ்சு நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கரெக்டான ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு புரிஞ்சது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. ஒரு சில விஷயங்களில் நம்ம யாரையும் ஒரு சில இதை நம்ம சொல்கிறதுக்கோ இல்லை பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு ஒரு மனசளவில் நம்மளுக்கு எதுவும் இது கிடையாது. போக போக நம்மளுக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. இதுக்கு அடுத்ததில் எந்த ஒரு விஷயமே அதில் போய் நம்ம சரி தவறு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு அதை விட ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இருக்காது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கலாம். நீங்கள் அதை பற்றி ஒன்றும் நினைக்காதீங்க, பண்ணாதீங்க. எல்லாமே சரியாயிடும். போக போக உங்களுக்கு யார் யார் எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். தெரியாமல் இருக்காது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் சரியாக தான் புரிஞ்சு வச்சுருக்கேன். புரியாமலாம் இல்லை. என்கிட்ட எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் பார்த்துக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம எதுவும் அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம இது பண்ணிக்கக்கூடாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியாமல் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சரியான விஷயங்களை நல்ல ஒரு நோக்கத்தில் எடுத்துகிட்டு போனோன்னா வாழ்க்கையில் எல்லாமே நம்மளுக்கு நல்லா தான் நடக்கும். நீங்கள் அதை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியாமல் இல்லை. எல்லாமே சரியாக தான். ஒரு சில விஷயங்களில் நல்ல விஷயங்களும் இருக்குது. ஒரு சரியில்லாத விஷயங்களையும் நம்ம கடந்து போய் இருக்கிறதுல தான் நம்மளோட ஒரு லைஃபுங்கிறதே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளால் எல்லாமே சரி பண்ணுறதுக்கான இதை இது பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் கரெக்டாக அமைஞ்சிடுறது தான் நம்மளுக்கான ஒரு விஷயமா இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம இவங்க அவங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு எல்லாமே சரியாக வராதப்போ அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. எல்லாம் சரியாயிடும். சரியாகாமல் இருக்காது. எல்லாத்துக்கும் நம்ம ஒரு வழிங்கிறது இருக்குல்ல, அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு சக்ஸஸ் தான். அதை விட்டுட்டு நம்ம இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா அதில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கவலையான விஷயங்களே இருக்குது அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் இப்போக்கெல்லாம் அதை பற்றியெல்லாம் நான் நினைக்கல, பண்ணலை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளால் சில இதில் நம்மளுக்கு சொல்கிற விஷயங்களில் அவங்க எந்த விஷயத்தை நினைக்கிறாங்களோ அதுதானே ஒரு இதாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் இப்போ உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. நீ யாரையும் நம்பி நம்ம இருக்க முடியாது. நம்புறனால நம்மளுக்கு ஏமாற்றங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சரியாக எல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதும் எனக்கு புரியுது. நம்ம எந்த விதத்துலையும் யாருக்காகவும் எந்த விஷயத்தையும் நம்மளால் சொல்கிறதுக்கான வழிங்கிறது இல்லை.